நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்றைக்கி நம்ம முட்டை ஓப்பன கல்லுக்குள்ளே தான் வந்திருக்கோம். தூண்டி போட்டு பார்க்குறதுக்கு நிறைய பேர் தூண்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க வளைச்சி. அவங்க எதாவது மீன் பிடிக்கலான்னு பார்ப்போம், இல்லை நமக்கு எதாவது மீன் மாட்டுதான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னே ஒரு சின்ன நண்பர்களுக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், என்னோடய வேண்டுகோள் அப்படின்னு சொல்லலாம். என்னது அப்படின்னா, நீங்கள் பார்க்குற நண்பர்கள் ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சா. சரிங்களா? ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா வெளியே இன்னொரு 4 பேருக்கு தெரியும். நம்ம வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கோம் அப்படின்னாலே நம்ப மாட்டேங்காங்க. அப்படியே தம்பி அப்படிங்காங்க. தூத்துக்குடி தூண்டில் மீனவன் ஒரு சேனல் வச்சுருக்கேனே அப்படின்னோம்னா, நான் தூத்துக்குடி மீனவன் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படிங்காங்க. இல்லை, நான் தூத்துக்குடி மீனவன் கிடையாது, தூத்துக்குடி தூண்டில் மீனவன் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். கரை சார்ந்த வீடியோவில் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது நட்பாசையா இல்லைன்னா அது நடக்குமா அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் ஷேர் பண்ணுறத பொறுத்து தான் இருக்குது. 4 பேருக்கு தெரிஞ்சால் தான் நம்மளும் வீடியோ போடுறது தெரியும். சரி, நம்ம இன்றைக்கி என்ன மீன் பிடிக்க முடியுது, யார் எதுவும் பிடிக்காங்களான்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய நிற்காங்க, அவங்க எதாவது மீன் பிடிக்காங்களான்னு பார்ப்போம். சரிங்களா? நம்ம இன்னும் கொஞ்சம் பொழுது சாய்ந்த உடனே தான் தூண்டில் போடுவோம். நம்ம ஸ்டிக் தூண்டில் பொறுத்த வரைக்கும் பொழுது சாய்ந்த உடனே தான் மீன் கடிக்கி. அவங்க எல்லோரும் இற தூண்டி போட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு எதாவது மாட்டுதா அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? தான் ஸ்பாட்டு. பல நேரம் அந்த ஸ்பாட்டுகளை காட்டியிருப்பேன். இன்னுமே ஒரு சில நண்பர் புதுசாக பார்க்குறாங்கன்னா இது எந்த ஸ்பாட்டுன்னு வேறு கேட்க தான் செய்கிறாங்க கமெண்டில். நம்ம எல்லா ஸ்பாட்டுக்குமே மேக்ஸிமம் இந்த ஸ்பாட்டுங்கிறது இந்த ஸ்பாட்டு இடம் அப்படிங்கிறத சொல்லி தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அதான் யாரை வெட்டி போட்டுட்ருக்காங்க அண்ணன் இப்போ தான் தூண்டி குறித்து போடுறாங்க. நாள் தான் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. தான் போடுறாங்க. எதாவது கடிக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். போட்டிருக்காங்க. மூங்கில் கம்பி யூஸ் பண்ணுறாங்க. ஒரு வழியாக ஒரு மீன் பிடிச்சிட்டாங்க. ஒரு மீன் பிடிக்கல அப்படின்னு நம்மள ஒரு மீன் பிடிச்சிட்டாங்க. அந்த மீனை காட்டுங்க அப்படியே. பாருங்க, குருவலை கொட்டி. பாருங்க, அடுத்த ஸ்டிக் தோண்டி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எதாவது பிடிக்காங்களான்னு பார்ப்போம். மீன் பார்த்தா இந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கும், மீன் கடிக்கிற வரைக்கும். இந்த பக்கம் ஒன்று செஞ்சுட்டு இருக்காங்க. ஆட்டூர் தான் போடுறாங்க. சிங்கிங் லூர் அடிப்பாங்க, அந்த மாதிரி லூர் தான் போட்டுட்ருக்காங்க. காசு பண்ணுறாங்க. அதை விழிஞ்சு பார்த்தீங்களா? இதே வேலையை 2 பேரும் செஞ்சுட்டே இருப்பாங்க. அதாவது மீன் கடிக்கிற வரைக்கும். ஸ்டிக் தூண்டியில் பொறுத்த வரைக்கும் மீன் கடிக்கிற வரைக்கும் நம்ம இப்போ காசு பண்ணி இழுத்துக்கிட்டே இருக்கணும். மீன் பிடிக்க வந்தால் இது ஒரு சோதனை. அவன் கடைசியாக பொம்மை அத்திரிச்சு எடுக்க முடியல. நண்டோலையை போட்டு நம்ம எங்கிட்ட ஓடி எடுக்க சரிங்களா? இப்படி தான் நிறைய பொம்மை லாஸ் ஆகிடுது. பார்த்தீங்களா? ப்ரோக்கு இன்றைக்கி வந்து ஒரு 320 ரூபா கட்ட லாஸ் நண்டோலையில் விட்டதுனால. இந்த பாருங்கள், தம்பி இற தூண்டி போட்டுட்ருக்காரு வளைச்சி. தம்பி இன்னைக்கு ஒரு கிளிமீன் விட்டுட்டாரு. வேறு ஏதாவது கிளிமீனை தூக்குறாரான்னு பார்ப்போம். சரிங்களா? இந்த கிடக்கு வருங்க, மயில் இருக்கு கிடக்குதுங்களா? தூக்கிட்டான். குருவலை நல்லா கிடப்பா. மீன் திரும்பி பிடிக்காம. ரைட், ஓகே. எல்லாம் சின்னதாக உள்ளே பிடிச்சி போட்டிருக்கான். அடுத்து எதாவது பருவட்டை எதாவது பிடிக்கானான்னு பார்ப்போம். முதல்ல நம்ம இற தூண்டி ஒரு அண்ணன் போகிற மாதிரி காட்டியிருந்தோம். அவங்களும் இதே மீன் தான் பிடிச்சிருந்தாங்க. தம்பி இதே மீன் தான் பிடிச்சிக்காரு. ஏன்னா அடுத்தடுத்து இந்த மீன் தான் கடிக்குது. இந்த இடத்துல வேறு ஒன்றும் பெருசாக கிடையாது. ஒரே ஒரு கிளி மீன் மட்டும் அமுக்கிச்சினே கடந்து கொஞ்சம் நேரம் போகிறோன்னு டப்புன்னு போயிட்டு அத்துட்டு போயிட்டு அப்படின்னா அடுத்து போட்டுக்கிட்டு இருக்கான். என்ன நடக்குன்னு பார்ப்போம். இல்லை பாருங்கள், அண்ணன் அங்கேருந்து வந்துட்டாங்க பாருங்கள். முதல்ல நம்ம குருவலை பிடிச்சாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா? அங்கிட்டு கடியிலன்னு இங்கே வந்துட்டாங்க. இந்த பாருங்கள், நம்ம தம்பியாப்பிள்ளையோட சித்தப்பு வந்து இதில் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கும் மீன் கடித்த மாதிரி தெரில. எல்லாம் பொடிசாக தான் கடிக்க போல். இதில் ஒரு உட்காந்துருந்தாங்க. அவங்க அங்கிட்டு போயிட்டாங்க கடியிலன்ட்டு. அடுத்தடுத்து மாற்றி போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. சுற்றி இற தூண்டி போட்டுகிட்டே தான் இருக்காங்க. யாருக்கும் பருவட்டு எதுவும் கடி இல்லை விசேஷமாக. இந்த தண்ணி கலங்கள் விழுந்ததுனால கண்டு இருக்கலாம். தண்ணி கொஞ்சம் தெளிஞ்சால் வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு ஒரு பரவாயில்லாமல் தெளிவாக தான் இருக்குது. இருந்தாலும் கடி இல்லை, என்னென்னு தெரில. இப்போ 2-3 நாள் சரியான கலங்கள் இருந்துச்சு.
வந்தாங்க. எவ்வளோ நேரம் காசு பண்ணியிருக்காங்க, இந்த ஒரு பச்சை குட்டி தான் அப்படிருக்கு. எதெல்லாம் அப்படிருக்கு பார்த்தீங்களா? இது ஆள் பொம்மை. நம்ம சாஃப்ட் லூர் போடுற பார்த்துருப்பீங்க, ஹார்ட் லூர் போடுறத பார்த்துருப்பீங்க. இது ஒரு ரால் மாதிரி இருக்கக்கூடிய பொம்மை. சின்ன சைஸ் பண்டாரி தான். இதை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஒரு தடவை அடித்து கல்லுக்குள்ளே போய் உட்காந்துட்டு சின்ன சின்ன குட்டியாக தான் பிடிக்கி. பருவட்டு மீன் எதுவுமே கிடையாது. ஸ்ட்ரைக்கும் அடுத்தடுத்து ஸ்ட்ரைக்கும் கிடையாது. 1 மணி நேரம் போட்டோம்னா ஏதாவது ஒன்று பிடிக்கி. அதனால தான் என்னால் ஸ்ட்ரைக்கை காட்ட முடியல. உள்ளே விட்டுருவாங்க பாருங்கள். என்னாலும் போட்டாங்களா யாரும் தூண்டி போடுறாங்க. என்ன தூக்கி காட்ட முடியுமா? அதான் இற தூண்டியே தான் பாருங்க. இற தான் கிடக்கும். மீன் மீனோட குத்தி விட்டுருப்பாங்க. மேலே ஒரு போயா கிடக்கும். இந்த மீனை ஒரு அமுக்கணும்னு அப்படியே வெளியே தூக்கிடுவாங்க. ரைட் வைக்கிறேன். அப்படியே கல் மரத்தோடையே நடந்து வருவாங்க. கொஞ்சம் இற தூண்டி கான்செப்ட்டு. பெரிய மீன் உயிர் மீனை பிடிச்சி இந்த போயா வச்சு கெட்டிங்க நான் அதில் ஒரு அண்ணன் போட்டுருக்காங்க பாருங்க. அதே கான்செப்ட் தான். இந்த மிதப்பை அமுக்கணுன்னு மீன் பிடிச்சிட்டு அப்படின்னு நமக்கு ஒரு நல்லா அப்படியே வெளியே தூக்கிடணும். எங்கள் அப்படின்னு மாற்றி மாற்றி போட்டுருக்காங்க. ஒன்றும் விசேஷமாக யாருக்குமே கடி கிடையாது. இன்றைக்கி கல்லுக்குள்ளே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ பேரையுமே இன்றைக்கி பதிவிட்டுருக்கு. ஒரு நாளுக்குள்ளே மீன் உருப்படியான மீன் கிடையாது. இதுதான் இப்போதைய நிலமை. மீன் கடி விசேஷமாக இல்லை பாருங்க நண்பா. ஒரு மணலை மீன் அலையுது பாருங்கள். அதுக்கு வால் இல்லை. ஏதோ ஒரு மீன் கடிச்சிருக்கு. உயிரோடு தான் இருக்குது பாருங்கள். இல்லை சின்ன மீன் தான். ஏதோ ஒரு மீன் கடிச்சு விட்ருக்கு. வாழை மட்டும் கடிச்சிட்டு, வால் கிடையாது. வால் இல்லாமல் போக முடியாமல் கிடக்கு. ஆனால் நீந்துது. இந்த பாருங்க தெரியுதுங்களா? வால் கிடையாது பாருங்கள். மீன் ஏதோ கடிச்சிருக்கு நறுக்குன்னு. நம்ம முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இதுக்கு மேலே போனோம்னா ஓடிடும். இது பிழைச்சிருமா அப்படின்னா சந்தேகம்தான். இந்த கல்வாரத்தில் உள்ள பண்டாரி மீன் எதுக்காக ஒரு இன்றைக்கி இறையாயிரும். இந்த பாருங்கள், எல்லா டீமுமே வெளியேற ஆரம்பிச்சிட்டு நம்ம உள்ளே நிற்கும். அவ்வளோ பேருமே வெளியே போய்கிட்டு இருக்காங்க. இன்னும் 2-3 பேர் தான் நிற்பாங்க உள்ள. அவங்களையும் பார்த்துருவோம். இற தூண்டில் சொன்னோம்ல, இப்போ அவங்க தான் ஒரு பண்டாரி கொஞ்சம் பரவாயில்ல செய்தாங்க. 1/2 கிலோக்கு அடுத்து வரும். 1/4 கிலோ இருக்கும். பூமி எதுவுமே கிடையாது. இற தூண்டி மேலே விதை வச்சுருக்காங்களா, இற குத்தி அதில் போட்டிருந்தாங்க. அமைக்கிட்டு கவக்கணும். உள்ள நல்லா ஒழுகிட்டான். நல்லா ஒழுகிட்டானா? பாருங்க, முள்ளு தான் இருக்குது பாருங்க. வேறு எதுவுமே கிடையாது. பாருங்க, நம்மளும் ஒரு மீன் பிடிச்சிட்டோம் கடைசியாக. ஆனால் பச்சை குட்டி தான். பெரிய சைஸ் மீன் எதுவுமே கடி கிடையாது இன்றைக்கி. சரி, நமக்கு ஒன்று கூட ஸ்ட்ரைக் ஆகலையே, ஏதாவது சின்னதாக கடிச்சா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு எதிர்பார்த்தோம். கடைசி அந்த அண்ணன் ரிலீஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த சைஸ் தான். ஒரு 200 கிராம் இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலெலாம் கிடையாது. அதனால் இதை உள்ளே விட்டுருவோம். பெருசாக நம்ம எதிர்பார்த்தோம் ஒரு 1/2 கிலோ, ஒரு 300 கிராம் இருந்தால் கூட நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம். ரொம்ப சின்னதாக இருக்குது. இப்போ நான் நேரம் காசு பண்ணதில் 2 மீன் ஸ்ட்ரைக், 1 மீன் ஸ்ட்ரைக் கொடுத்துச்சு. இப்போ 1 மீன் பிடிச்சிருக்கோம், அவ்வளோதான். வேறு விசேஷமாக ஒன்றும் இல்லை. அடுத்து எதுவும் கடிக்கான்னு பார்ப்போம். நீங்கள் இருட்டிட்டு மணி 6:45 ஆகிடுச்சு. இனிமேல் மீனை மட்டும் தான் காட்ட முடியும். என் முகத்தை கூட காட்டுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா ஒத்தையில் தான் வந்திருக்கோம் இன்றைக்கி. நம்ம பக்க பழங்கள் எதுவும் வரல. சரி, தொடர்ந்து வீடியோ பாருங்கள். சுவாரஸ்யமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு சின்ன தகவல் இதில் இருக்குது. அதாவது எவ்வளோ பேர் நீங்கள் தூண்டி போட்டிருப்பாங்க பார்த்துருப்பீங்க. அவ்வளோ பேருக்குமே மீன் கடி கிடையாது. சொல்லப்போனால் இப்படியும் பல நாட்கள் நடக்கும். மீன் கடி இல்லாமல், ஒன்றும் இல்லாமல் கூட திரும்பி போகிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு நாள் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேருக்கும் மீன் கிடைக்கும். அந்த மாதிரியும் சம்பவங்கள் நடக்கும். சரி, இதை நம்ம ரிலீஸ் பண்ணி உள்ளே போட்டுருவோம். நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம். இது தண்ணிக்குள்ளே போட்டுருவோம். போட்ட மதிங்களா
அடுத்தும் சின்ன குட்டி தான் பொட்டியிருக்கு, பெருசாக எதுவும் படலை, சின்ன சைஸ் தான் பட்டிருக்குங்க பாருங்க. சின்ன சின்னதாக தான் படுது. இப்போ அறுவட்டு எதுவுமே இப்போ பிடிக்கல, அதான் என்ன செய்யனே தெரியல. அடுத்தது போட்டிருக்கோம். இதே மாதிரி இன்னொரு குட்டி பட்டுச்சு, என்னத்தை போட அப்படின்னு நினச்சேன். நைட்டு ஒரு இப்போ 8 மணிட்டு ஆகிட்டு, 8 மணி ஆகியும் இந்த சைஸ் தான் கடிக்கி. இதே நம்ம தண்ணிக்குள்ளே போட்டுற போகிறோம். அடுத்து எதாவது பருவட்டு கடிக்க அப்படின்னு கொஞ்சம் நேரம் முயற்சி பண்ணி பார்ப்போம், ஒரு 9 மணி வரைக்கும். அதோட கிளம்ப வண்டி தான் பார்ப்போம். மாட்டாது நம்ம கையில் இல்லை, ட்ரை மட்டும் தான் பண்ண முடியும். நம்ம அடுத்து ஒரு செப்பிலி மீன் பிடிச்சோன்பா. பாருங்க, லூர்லேருந்து அடித்து கீழே விழுந்துருச்சு. இதில் ஒரு ஆபத்தான விஷயமும் நடந்துருச்சு நமக்கு. ஒரு உயிரோடு தான் இருக்குது. ஆபத்தான விஷயம் என்னென்னா, அங்கே பாருங்கள், டப்புன்னு துள்ளில் நம்ம வெளியே தூக்கணும், ஃபேன்லேயே லாக் ஆகிடுச்சு. எனக்கு கட்டை வர மாட்டேச்சு. நல்ல வேலை ஃபேண்டோட கொழுக்குச்சு, வேற எங்கிட்ட கொழுக்குச்சுன்னா சோழியாக முடிஞ்சிருக்கும், வராது. அதனால் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் ஹார்ட்லூர் போடும்போது. அந்த ஒன்று தான். நம்ம இப்போதைக்கு யூஸ் பண்ணுற லூர் இது தான். இது அப்படியே ஃபேனில் மாட்டி இப்போ ஃபேனை கிழிச்சு தான் எடுத்துருக்கு. அதனால் போடுற நண்பர்கள் கொஞ்சம் பார்த்து போடுங்க. பின்னாடி யாரும் ஆள் இருந்தாங்கன்னா ஊக்கு மாட்டின்னா வரையே செய்யாது. அடுத்து ஒரு மீன் தூக்கிட்டுமா, சைஸ் மீன் தான். ஒன்றும் கடியிலே என்ன செய்ய அப்படின்ட்டு போட்டுக்கிட்டே இருந்தேன். ஒரு செப்பலி பிடிச்சிருக்கு, ஒரு 1/2 கிலோ நெருக்கி வரும், ஒரு 450 கிராம் வரும். ஒன்று அடிச்சிருக்கு. அடுத்து எதாவது அடிக்கான்னு பார்ப்போம். இது கட்டை எங்கே கிடைக்கும்னு கேட்டுறாங்க. இது கட்டை வந்து நம்ம ரெட் அண்ட் ஒயிட் யூஸ் பண்ண பார்த்தீங்களா, அதே கட்டை தான். அது மீன் கடிச்சு கலர் ஃபுல்லாகவே போயிடுச்சு. நம்ம மார்க்கர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மார்க்கரை வச்சு நான் கலர் கொடுத்துருக்கேன் சும்மா லைட்டாக, அதனால தான் அப்படி இருக்குது கலரு. வெள்ளனே வந்து தூண்டி போட்டுக்கிருந்தாங்க, இற தூண்டி போட்டாங்க, ஸ்டிக் தூண்டி போட்டாங்க, அதுக்கப்புறம் உசுப்பெரை போட்டாங்க. நம்ம ஸ்டிக் தூண்டி போட்டோம். நம்ம ஸ்டிக் தூண்டியில் பிடிச்சா எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம், நம்ம பிடிச்சது எவ்வளோ மீன் மட்டும்தான் காட்டுறேன். அவங்க எதுவுமே விசேஷமாக பிடிக்கலை. ஒரே ஒரு அண்ணன் மட்டும்தான் உசுப்பெரையில் ஒரே ஒரு மீன் பிடிச்சாங்க. ஸ்டிக் தூண்டியில் ஒரு சின்ன பண்டாரி குட்டி பிடிச்சாங்க, அதையும் உள்ளே விட்டுட்டாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்களா, இதுதான் நம்ம பிடிச்ச மொத்த மீன். உயிரோடு தான் இருக்கான் பாருங்க. பார்த்தீங்களா, ஒன்றும் கடி இல்லை, 2 தான் கடிச்சிது. சரி ரைட்டு, வந்ததுக்கு ஏதோ பிடிச்சிட்டோம் அப்படின்ட்டு அப்படியே கிளம்பிட்டோம். சொல்லப்போனால் செப்பிலி உயிரோடு தான் இருக்குது, ஆனால் துடிக்க மாட்டேங்கான்னு தெரில. பார்ப்போம், வீடியோ எடுக்கும்போது எந்த ஒரு பொருளுமே துடிக்க மாட்டேங்கி. இவ்வளோ நேரம் சட்டப்படன்ட்டு கிடந்துச்சு. கடைசி ஜீவன் போயிட்டு வேணுமோ தெரில. இதே போல் அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்பு நண்பர்களே. பாய். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி தூண்டில் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், வலை சம்மந்தப்பட்ட வீடியோஸ், வீச்சு வலை சம்மந்தப்பட்ட வீடியோஸ்னு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் போய் பாருங்கள், சுவாரஸ்யமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோ சந்திப்பேன் நண்பர்களே. பாய்.